ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குமாரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. அருமையான ஒரு வீடுன்னு சொல்லலாம். வந்துட்டு பார்த்திங்கன்னா கார் போகிற ஒரு ரோடு வசதியோட, ஒரு இன்டர்லாக் ரோடு வசதியோட நமக்கு ஒரு சிங்கிள் மாடி வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குது. அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு வீடு தாங்க. அருமையான ஒரு வீடு நமக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஒரு சிங்கிள் மாடி வீடு தாங்க, ஆனால் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரெண்டுங்க இது. ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஆவதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிட் அவுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு சாமி ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. மங்களகரமாக அழகாக இருக்குங்க ஒரு சாமி ரூமு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது. வீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு வீடுங்க. சிங்கிள் மாடி வீடாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடு வந்துட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 2 பெட்ரூமுக்கு நடுவில் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க. 2 பெட்ரூமுக்கும் நடுவுலேயும் காமனாட்டு ஒரு பாத்ரூமு. சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு பெட்ரூமு. ஒரு பெட்ரூமுக்கு மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஹாலில் வந்துட்டு செல்ஃபெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக அழகாக ஒரு ரூம் போலே செல்ஃபெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்ப அழகாக இருக்குங்க. மொத்தத்தில் இந்த வீடு ரொம்ப சூப்பரான ஒரு வீடு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு. ஒரு கிச்சனு, பெரிய கிச்சன் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போகிறதுலேயே ஒரு டைனிங் ஹாலு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாதனமும் வைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய செல்ஃப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. வீட்டோட பின்பக்கம் பார்க்கலாம். வீட்டோட பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா வரிசையாட்டு நமக்கு 3 ரூம்ஸ் இருக்குது.
ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே டோர் போட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த அடுக்களை கூட டோரோடு இருக்குது. வீட்டோட வெளியே வந்துட்டு ஒரு அடுக்களை இருக்குதுங்க. ஃபஸ்ட் இருக்குது அடுக்களை. இந்த கேஸ் அடுப்பெல்லாம் வைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குளியலறை. அப்படி 3 ரூம்ஸுமே இருக்குது. எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஃபுல்லுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுக்களை பின்பக்கம் சுற்றி ஃபுல்லும் சீட்டு தான் போட்டு விட்ருக்காங்க. வெளியே விறகடுப்பு இருக்குதுங்க. எல்லாமே இருக்குது. போர் வசதி இருக்குது, தண்ணி வசதி எல்லாமே, கரண்டு எல்லா வசதியுமே இருக்குதுங்க. அருமையான ஒரு வீடு. பார்த்தாலே இந்த வீடு உடனே பிடிச்சி போயிடும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இந்த வீடு எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடியிலையுமே ஃபுல்லும் சீட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லும் சுற்றி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சா கூட மாடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது நமக்கு இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மணவாழ்ச்சி பக்கம், பிள்ளையார் கோயில் பக்கம், பரப்பட்டு பக்கம், படநிலத்தில் தாங்க. படநிலம் பக்கம், பரப்பட்டு பக்கம். பரப்பட்டில் தான் நமக்கு இந்த வீடு இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 40 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதுவும் நம்ம குறைச்சி பேசிக்கிடலாம். வாங்கன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான ஒரு வீடுங்க, மிஸ் பண்ணிடாதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.